வணக்கம். இன்னைக்கு நாம சேகர் கமுல்லா டைரக்ஷன்ல வந்த குபேரா படத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலான்னு இருக்கோம். ஆமா, இந்த படம் பத்தி நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல்கள், விமர்சனங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு அலசல் பண்ணிடலாம். இது ஒரு சோஷியல் த்ரில்லர்னு சொல்றாங்க. கொஞ்சம் லட்சியத்தோட எடுத்த மாதிரி என்ன ஏதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல்ல படத்துல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா தனுஷ், நாகார்ஜுனா, அப்புறம் ராஷ்மிகா மந்தனா. பெரிய ஸ்டார் காஸ்ட். ஆமா, தெலுங்கு தமிழ் 2 மொழியிலையும் ரிலீஸ் ஆச்சு. இது எதை பத்தி பேசுதுன்னா பணம், பேராசை, அப்புறம் நம்ம தர்மம், வாழ்க்கையில எப்படி சர்வைவ் பண்றதுன்னு கொஞ்சம் கனமான டாபிக்ஸ். தனுஷ் ஒரு பிச்சைக்கார கேரக்டர்ல வராரு, தேவான பேரு. ஆமா, அவர் நாகார்ஜுனா பின்னாடி இருந்து ஆபரேட் பண்ற ஒரு பெரிய கிரைம் சிண்டிகேட்ல எப்படி மாட்டிக்கிறார் அப்படிங்கறது தான். அதான் கதை. ஓகே. இதுல நடிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இல்லையா? நிச்சயமா. அந்த தேவா கேரக்டருக்காக அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ராக்கெட் லுக், ஆனா அதுலயும் அந்த எமோஷனல் இன்டென்சிட்டி. ஆமா ஆமா, ரொம்ப ஆழமா பண்ணிருக்காரு. நிறைய பேர் இது அவரோட கெரியர் பெஸ்ட்னு சொல்றத நம்ம பார்த்தோம். விமர்சகர்களும் சரி, படம் பார்த்தவங்களும் சரி. கரெக்ட். அந்த கேரக்டரோட வலிய நல்லா வெளிப்படுத்தி இருந்தார். இது ஒரு பக்கம்னா, நாகார்ஜுனா பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரோட வழக்கமான ரூட்ல இருந்து கொஞ்சம் மாறி பண்ணிருக்காரு. ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவர் பொதுவா பண்ற கமர்ஷியல் படங்களை விட்டுட்டு இதுல ஒரு மாதிரி சிக்கலான, கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஆமா, தார்மீகமா சரி தப்புன்னு சொல்ல முடியாத மாதிரி. அதேதான். அந்த மாதிரி ஒரு ரோல் அவரை பாக்குறது புதுசா இருக்குன்னு நிறைய பேர் பாராட்டினாங்க. ராஷ்மிகா பத்தி என்ன சொல்றாங்க? அவங்க கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டா இருக்காங்கன்னு, அந்த கேரக்டரோட பலவீனத்தையும் அதே சமயம் தைரியத்தையும் நல்லா காட்டுறாங்கன்னு கருத்துக்கள் இருக்கு. சரி, நடிப்பு சூப்பர். கதைக்களம் எப்படி? வெறும் கிரைம் த்ரில்லர்னு இல்லாம கொஞ்சம் பிலாசபிக்கலாவும் போகுதா? ஆமா ஆமா, வெறும் கிரைம் த்ரில்லர் மட்டும் இல்ல. இது அதிகாரம், நீதி, தனி மனுஷனோட அறம்னு சில ஆழமான கேள்விகளையும் எழுப்புது. அதனாலதான் இது கொஞ்சம் தனிச்சு நிக்குது போல. நிச்சயமா. கதை விறுவிறுப்பாவும் இருக்கு, அதே நேரம் யோசிக்கவும் வைக்குது. அதனால இது வெறும் டைம் பாஸ் படம் இல்ல. டெக்னிக்கல் விஷயங்கள் எப்படி? அதுவும் படத்துக்கு பெரிய பலம். ஒளிப்பதிவு நல்லா ஷார்ப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இசை, தேவி ஸ்ரீ பிரசாத். ஆமா, டிஎஸ்பி. அவரோட பின்னணி இசை படத்தோட அந்த த்ரில்லர் மூடுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ப்ரொடக்ஷன் டிசைனும் நல்லா இருக்கு. அந்த உலகத்தை நம்புற மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா எல்லா படத்திலயும் சில குறைகள் இருக்கதானே செய்யும். நீளம் பத்தி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது படம். 3 மணி நேரமா? அது கொஞ்சம் அதிகம்தான். ஆமா, சிலருக்கு இது ரொம்ப நீளமா தோணிருக்கு. சில இடங்கள்ல, குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் நெருங்கும் போது கொஞ்சம் வேகம் கம்மியா வர மாதிரி ஃபீல் பண்றதா சொல்றாங்க. ஓஹோ, அப்போ எடிட்டிங்ல கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோ? சொல்லப்போனா இருக்கலாம். சில காட்சிகள் கொஞ்சம் திடீர்னு கட் ஆகுற மாதிரி இருந்ததா சில பேர் சொல்லியிருக்காங்க. இது ஒரு கஷ்டமான பேலன்ஸ் தான். எப்படி சொல்றீங்க? அதாவது ஆழமான விஷயத்தையும் சொல்லணும், ஆனா அதே சமயம் ஆடியன்ஸையும் எங்கேஜ்டா வச்சுக்கணும். அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும். அது கொஞ்சம் சவால் தான். சரிதான். படத்துக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? பாக்ஸ் ஆபீஸ் நிலவரம்? முத நாள் கலெக்ஷன்ஸ் ஒரு 13 15 கோடி வரைக்கும் வந்ததா சொல்றாங்க. அது ஓகே தான். ஆனா விமர்சன ரீதியா நல்ல பேர் கிடைச்ச அளவுக்கு பெரிய கமர்ஷியல் ஹிட்டா அமைய எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அப்படியா? ஆனா விமர்சகர்கள் நல்லதான சொல்லியிருந்தாங்க. 3.55 ரேட்டிங்லாம் கொடுத்திருந்தாங்களே. ஆமா, பொதுவா பாசிட்டிவ் விமர்சனங்கள் தான். தைரியமான முயற்சி, யோசிக்க வைக்கிற படம்லாம் சொன்னாங்க. அப்போ இந்த விமர்சன ரீதியான பாராட்டுக்கும் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றிக்கும் ஒரு கேப் இருக்கு. கரெக்ட். ஆனா ஒன்னும் கவனிச்சீங்களா? ஆன்லைன்ல, சோஷியல் மீடியால பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் நல்லாவே இருந்துச்சு. ஆமா, பார்த்தவங்க நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதேதான். அப்போ மொத்தத்துல குபேரா படத்தை எப்படி பார்க்கலாம்? நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு பவர்ஃபுல்லான படம். இமோஷனலா கனெக்ட் ஆகுது. முக்கியமா அந்த நடிப்பு, தனுஷ் ஆகட்டும், நாகார்ஜுனா ஆகட்டும். ஆமா, தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி திரும்ப திரும்ப பேசப்படுது. ஆழமான கருத்தும் இருக்கு. நீல ஒரு மைனஸா சிலருக்கு தெரியலாம். ஆனா அது கொடுக்கிற இம்பாக்ட் பெருசுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இருக்கிறாங்க. நல்ல நடிப்பு, கொஞ்சம் யோசிக்க வைக்கிற கிரைம் கதைகள் பிடிக்கும்னா நீங்க தாராளமா பார்க்கலாம். கண்டிப்பா. நம்ம கிட்ட இருக்கிற தகவலும் அதுதான் சொல்லுது, பார்க்க வேண்டிய படம்னு. இறுதியா ஒரு விஷயம் யோசிக்க தோணுது. சொல்லுங்க. இப்ப பாருங்க, விமர்சகர்கள் பாராட்டுறாங்க, நடிப்பு பிரமாதமா இருக்கு, தைரியமான முயற்சின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒரு படம் கமர்ஷியலா பெரிய ஹிட் ஆகலனா அது ஆடியன்ஸோட டேஸ்ட பத்தி நமக்கு என்ன காட்டுது? ஒரு பக்கம் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி லட்சியத்தோட எடுக்கிறது, இன்னொரு பக்கம் மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குது? இந்த ரெண்டுக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா? தமிழ் தெலுங்கு சினிமாவில இது தொடர்ந்துட்டே இருக்கு. ஆமா, அதுதான் இதுலயும் தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பத்தி யோசிக்க வேண்டிய விஷயம் தான்.